ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஜென்ரல் தமிழுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்ப்போம். ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினாக பார்க்கக்கூடியது வந்து ஒரு டெக்னிக் எக்ஸாமுடைய ஒரு தமிழ் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் வந்து கட்டாய தமிழ் பேப்பர் தான். என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆதிசித்தராக கருதப்படுவர் யாருன்னா திருமூலர். இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க நிறைய இடத்துல. அகத்தியர் வந்து உங்களுக்கு வந்து அகத்தியம் சொல்லக்கூடிய இலக்கண நூல் எழுதியிருப்பார். ஓகேங்களா? அதுக்கடுத்து நூல்கள் நூலாசிரியர்னு சொல்லிட்டு பொறுத்துக்கணும் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து பொறுத்துக்கை வந்து ஈஸியாக பார்க்கணும். நீங்கள் நாடோடி இலக்கியம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாடோடி இலக்கியம் யாருன்னா கிவா ஜெகநாதன். இது டிக்கு 3ன்னு பார்க்கணும், ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்சர் வந்து டி தான். பார்த்துக்கிடுவோம். இப்போ காற்றிலே மிதந்த கவிதை வந்து அருணாசலம். ஏட்டில் எழுதாத கவிதை வந்து அன்னக்காமு. பவளக்குடி மாலை வந்து கருணானந்த சுவாமிகள். ஓகேங்களா? இப்போவுமே ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கறதுனால நம்மளுக்கு வந்து என்ன சொன்னால் நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா நம்ம குரூப் 4 குரூப் 2 நம்ம எக்ஸாம் எழுதும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. அப்படி கேள்விகள் வந்து மாறாமல் கூட கேட்கலாம். ஓகேங்களா? அதனால தான் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பார்க்கணும். அதுவும் ஜென்ரல் தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகேங்களா? நாட்டுப்புறவியலின் தந்தை யாருன்னா வானமாமலை. ஓகேயா? அதுக்கடுத்து புதிய ஆத்திச்சூடி எழுதினவர் யாருன்னா பாரதியார், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அறிவியல் ஆத்திச்சூடி எழுதியவர் யாருன்னா நெல்லை சுமுத்து. சரிங்களா? பாண்டிய நாடுக்கு வந்து டேஸ் வளம் மிக்கதுங்கிட்ட முத்து தான். பாண்டிய நாடு வந்து முத்து தான். முத்துலாம் வராது. ஏன்னா வந்து பாண்டிய நாட்டுடைய வந்து முத்து குளித்தல் வந்து நடைபெறும் கொற்கைங்குளக்கூடிய துறைமுகத்தில். ஓகேங்களா? இது தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் வந்து என்னதுன்னா மனோன்மணியம். நம்ம இது வந்து எங்கே இருக்குன்னா 11th or 12th தமிழ் புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்த்துக்கோங்க. சிலப்பதிகாரம் என்பது வந்து ஐம்பெருங்காப்பியங்களில் வந்து முதலாக வந்து எழுதப்பட்ட நூல். சரிங்களா? சிலப்பதிகாரம், சீவசிந்தாமணி, மணிமேகலை எல்லாமே வந்து உங்களுக்கு என்னதுன்னா ஐம்பெருங்காப்பியம். மனோன்மணியம் என்பது ஒரு தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல். ஓகேயா? காவிரி சிந்தின் ஆசிரியர் யாருன்னா அண்ணாமலையார். இது நீங்கள் படிச்சிருப்பீங்க. குமரகுருபர் வந்து நீதிநெறி விளக்கம். அதிவீரமர் பாண்டியர் வந்து நம்ம பார்த்துருக்கோம். காசி காண்டம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்து சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் என்ன கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரத்தின் காண்டம் வந்து 3 வகைப்படும். என்ன இதெல்லாம்னா ஃபஸ்ட்டு புகார் காண்டம், அதுக்கடுத்து மதுரை காண்டம், அதுக்கடுத்து வஞ்சி காண்டம். அவன் இல்லாததான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஆரண்ய காண்டம். அப்போ ஒன்று தான் சரி. ஓகேங்களா? அடுத்து சரியான இணையை தேர்வு செய்க. இரட்டை காப்பியங்கள்னாலே உங்களுக்கு என்னென்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை இரட்டை காப்பியங்கள். நீங்கள் ஆப்ஷன் நல்லா பார்க்கணும். ஏன்னா வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கொஸ்டின் ஆன்சர் ஈஸின்னு தெரியும். ஆனால் கொஸ்டினில் வந்து அப்படியே கொஞ்சம் மிரட்டத்தமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா ஆப்ஷனை கரெக்டாக வந்து யூஸ் பண்ணி போட வேண்டியதாக இருக்கும். இப்போ ஆன்சர் வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை. இங்கே வந்து மணிமேகலை சிவசிந்தாமணி கொடுத்துருப்பாங்க. சிவசிந்தாமணி, வளையாபதி சிலப்பதி எல்லாமே வராது. சிலப்பதிகாரம், மணிமேகலை தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேயா? அடுத்து நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து சிலப்பதிகாரம் தான். இதுதான் இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கு வந்து குழப்பம். நீங்கள் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்காம நீங்கள் வந்து எக்ஸாம் லைனில் போகும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் இந்த இதில் அப்படி கேட்பாங்க, இந்த டோன்லேயே கேட்பாங்க. நாடக காப்பியம் என்றால் என்ன அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு வந்து அந்த இடத்துல மணிமேகலை சிலப்பதிகாரம் அப்படின்னு குழப்பம் உங்களுக்கு. அதனால் நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? நாடக காப்பியம் என்பது சிலப்பதிகாரம் தான். கம்பருடைய அவை புலவராக விளங்கிய அரசை வந்து குலோத்துங்க சோழன். ஏன்னா சோழர்களுடைய காலத்தில் தான் வந்து யாருன்னா கம்பர் வந்து விளங்கியிருப்பாங்க. சரிங்களா? தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் வந்து என்னதுன்னா தமிழுக்கு கதி என்று போடப்படும் நூல்கள் வந்து கம்பராமாயணம், திருக்குறளும். ஓகே?
அடுத்து கம்பராமாயணத்தில் வந்து அயோத்தி காண்டம் 2வது காண்டமாகும் கூற்று 1 சரியான்னு பார்த்தா சரிதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாலகாண்டம், அதுக்கடுத்து அயோத்தி காண்டம். அடுத்து வந்து அயோத்திய காண்டத்தில் வந்து 13 படலங்கள் உள்ளன. இதுவும் சரிதான். ஏன்னா வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா கம்பராமாயணத்தில் வந்து அயோத்தி காண்டம் 2வது காண்டம் சொல்லி படிச்சிருக்கோம். அப்போ ஆப்ஷன் 1 சரியாக எடுத்துக்கோம். ஆனால் அயோத்தி காண்டத்தில் வந்து 13 படலங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா டேட்டா கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அப்போ இது கரெக்டாக இருக்கு. புரியுதா உங்களுக்கு? புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை டேஸ் காணப்படும் வாய்மையால் காணப்படும். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிட்ட நூல் வந்து குட் பை கொஸ்டின். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி கூறக்கூடியதுன்னா திருக்குறள் தான். ஓகேங்களா? வழிப்பறி, நிறை கவர்தல் ஆகியன டேஸ் திணைக்குறி தொழில்களாகும். நம்ம பார்த்துருக்கோம் 5 திணைகளாக வகுத்திருப்பாங்க. குறிஞ்சி, முல்லை, மருது, மேதல், பாலைமொழி வகுத்திருப்பாங்க. அதில் பாலைக்குறி திணைக்கான அந்த தொழில்களும் பார்க்கும்போது நம்ம தான் பார்த்துருக்கோம், நிறை கவர்தல், வழிப்பறி தான் பார்த்துருக்கோம். அந்த பாக்ஸில் கண்டிப்பாக அந்த பாக்ஸ்லேருந்து ஒரு 1 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. கீழ்கண்டவற்றுள் சுசமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்க. இது 10th புக்கில் இருக்குது. 10th வந்து லாஸ்ட் இயரில் இருக்கக்கூடிய ஒரு என்ன ஒரு பாட்டில் இருக்கக்கூடிய அந்த நூல்வெளியில் இருக்கும். இது சுசமுத்திரத்துடைய அந்த அவருடைய படைப்புகளை பார்க்கும்போது வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பா, இது அப்படி புக் பை கொஸ்டினாக இருக்கும். ஓகேங்களா? உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல். அவங்க நல்லா கவனிங்க. அவங்க வந்து எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. உதித்தக்கு எதிர்ச்சொல்னா அப்போ உதித்த எதிர்ச்சொல் பார்க்கும்போது மறைந்த அப்படிதான் வரும். ஓகேங்களா? சார்பெழுத்து வகைக்கு டேஷ் பொருந்தாது. சார்பெழுத்து வந்து 10 வகைப்படும். ஏன்னா உயிர்மை ஆயுதம் தான் வரும். உயிர்மை ஆயுதம் இது ரெண்டுமே பொருந்தும். ஆயுத குறுக்கும் மௌகார குறுக்கும் அதுவும் வரும். உயிர் எழுத்து வராது. அப்போ இதான் ஆன்சர். சரிங்களா? உயிர்மை என்பது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தது தான் உயிர்மை. பின்னொன்றுள் வந்து தாராபாரதி எழுதாத நூல் கேட்டிருக்காங்க. தாராபாரதி என்ன நூல்னு எழுதியிருக்காரு? நம்ம புக்கில் நம்ம ஸ்கூல் புக் வைஸாக பார்க்கும்போது அது என்னென்ன புக்கில் எழுதியிருப்பாருன்னா புதிய விடுதல் எழுதியிருக்காரு, இது என்றால் கிழக்கு, விரல்நுழை வெளிச்சங்கள் 3 புக்குமே எழுதியிருக்காரு. ஆனால் எழுதாத நூல் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 2 வீடு ஏ தான் ஆன்சர். அந்த 2 வீடு வந்து பாரதிதாசன் எழுதின நூல். ஓகேங்களா? அடுத்து மரபுகளை நீக்கிய சொல்லை காண்க. நல்லா கொஸ்டின் நல்லா படிங்க. தமிழை பொறுத்துக்கிட்டாலும் கொஸ்டின் நல்லா கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும். ஓகேங்களா? மரபுகளை நீக்கிய சொல்லை காண்க. மரபுகளை இல்லாத கரெக்டான வேர்டு தான் கேட்குறாங்க. மயில் கத்தும் தப்பு. மயில் கத்தும் அது கரெக்டாக வராது. கிளி கீச்சிடும் இதுவும் வராது. யானை வந்து பாடும் இதுவும் வராது. ஆப்ஷன் 3மே வராது. குயில் கூவும் இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையம் தேர்க. அப்போ இந்த அலைக்கு என்ன மீனிங் வரும், இந்த அலைக்கு என்ன மீனிங் வரும், இந்த அலைக்கு என்ன மீனிங் வரும். அப்போ இந்த அலைனா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அழைத்தல்னா கூப்பிடு அந்த மாதிரி வரும். அப்போ இந்த 1 இதில் இருக்குது. அப்படிலேருந்து தெரிஞ்சுட்டு இதுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கனாலே அப்போ ஆப்ஷன் சி தான் வரும். இப்போ இந்த அலைக்கு தெரிஞ்சுக்கிங்க. இப்போ இந்த அலைனா என்ன அர்த்தம்னா புற்றுன்னு அர்த்தம். இந்த அலைக்கு என்ன அர்த்தம்னா கடல் அலைன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ ஆன்சர் 22க்கு சி. ஓகே. ஓ என்று ஒருமொழி தரும் பொருள் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஓரெழுத்து ஒரு மொழியிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். இதில் கேட்கக்கூடியது வந்து என்ன ஓ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழி தரும் பொருள் என்னன்னா கண்டிப்பாக வந்து என்னன்னா மதகு நீர் தாங்கும் பலகை தான். ஓகேங்களா? இது மித்தது எல்லாமே ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கோ என்னும் ஓரெழுத்து மொழியினுடைய பொருள் கோனாலே கண்டிப்பாக என்னதுன்னா மதில். ஓகேங்களா? கோனா ஒன்று அரசன் வரும், இன்னும் மதில். ஓகே. இது பலகை சிவிகை அகல்னா தப்பு. கரெக்டான தப்பான ஆப்ஷன். ஓகே. அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை வந்து சீர் செய்தல் அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த அகர வரிசை வந்து எப்படின்னா உயிரெழுத்துக்கள் சார்ந்து இருக்கும். அடுத்து உயிர்மையில கரெக்டான ஆர்டராக இருக்கும். இது வந்து ஃபுல்லாமே இச்சு சீரியஸ் இருக்குது. அப்போ இச்சு சீரியஸுங்க ஃபர்ஸ்ட் எப்படி வரும்னா சான்னு வரும், அதுக்கடுத்து சான்னு வரும், அடுத்து சீன்னு வரும். ஓகேங்களா? இங்கே வந்து இந்த 3ல் வந்து ஃபஸ்ட்டு சா தான் ஆரம்பிக்கும். 2 தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கடுத்து பார்த்தா இ. இது வந்து ஆள ஆரம்பிக்கிறது, இது வந்து ஈல ஆரம்பிக்கிறது, இது ஈல ஆரம்பிக்கிறது. ஓகேங்களா? அப்போ ஆ இ இ. அப்போ 2 3 ஆன்சர் பி. ஓகேங்களா? அதே மாதிரி சரியான அகரவரிசையை தேர்ந்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
இதில் ஃபுல்லாமே என்னதுன்னா கா சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும்னு பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு கா, கால ஒன்றுமே வார்த்தை இல்லை. அப்போ கான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ காக்கி, இப்போ இதான் வந்து ஃபஸ்ட்டு வரும். இப்போ காக்கி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒன்றில் மட்டும்தான் இருக்குது, ஏல மட்டும் இருக்கவா தான் ஆன்சர். இதான் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காக்கை, அதுக்கடுத்து ஈல முடித கீற்று, அதுக்கடுத்து வந்து ஊல முடித கூந்தல், அதுக்கடுத்து ஏல முடித கேணி. ஓகேயா, ஆன்சர் இதுதான். அடுத்து முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுங்க. வேர்டிங்கை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க, கரெக்டான சென்டென்ஸ் வந்து எடுக்கணும். அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் படித்து பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவு நீங்கள் மிஸ் பண்ணி கரெக்டாக போட்டுடலாம். கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில், அப்போ வந்து கரெக்டாக வரலை. மாலையில் காலையில் உதித்து மறையும் கதிரவன், இதுவும் கரெக்டாக வரல. ஏன்னா மாலையில் காலையில் எப்படி வரும், காலையில் மாலையில் தான் வரும். இல்லைன்னா ஒன்று மாலையில் காலையில் வராது, அப்படி வந்தால் காலையில் மாலையில் வரும். அப்போ இதுவும் கரெக்டாக மறையலை. அப்போ கதிரவன் வந்து காலையில் உதிக்கும், சூரியன் எப்போ உதிக்கும்னா காலையில் தான் உதிக்கும், எப்போ மறையும் மாலையில் மறையும். நீங்கள் இந்த கொஸ்டின் இதை வந்து கரெக்டாக நீங்கள் ரீட் பண்ணாலே ஈஸியாக அது போட்டுடலாம். ஓகேங்களா, ஆன்சர் வந்து ஈஸி. அடுத்து விட்டு விட்டு இலக்கண குறிப்பு. விட்டு விட்டுனா என்ன இலக்கணம், இரட்டை கிளவியா. இரட்டை கிளவினா வந்து உங்களுக்கு வந்து பிரிக்க முடியாது, பொருளும் தராது. இப்போ வந்து சில புரிஞ்சு உங்களுக்கு இது வந்து பொருள் தராது. ஆனால் விட்டு விட்டுங்கும் போது ஏதோ ஒன்று விட்டு விட்டு பண்ணுற மாதிரி, இது வந்து கண்டிப்பாக பிரித்த பொருள் தரும். விட்டு ஏதோ விட்டு போகிற மாதிரி இருக்குது. அப்போது ஒரு இலக்கண குறிப்பு பார்த்து அடுக்கு தொடர் தான் வரும். ஓகேங்களா, ஒருபொருள் பண்புலையும் வராது, எண்ணுமே வராது. அது இலக்கண குறிப்பில் வந்து தவறாக பொருந்தியதை வந்து கேட்குறாங்க. எது தவறாக பொருந்தியதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு தாய் செய், இது உண்மை தொகையான்னு பார்த்தா கரெக்டு, தாயும் சேயும். அப்போ தொகையினா மறைந்து வரக்கூடியது, அப்போ தாய் செய், அப்போ இது கரெக்டு. அவன் என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறானதான் கேட்டிருக்காங்க. முறுக்கு மீசே வந்தார், இது வேற்றுமை தொகையான்னு கேட்டால் இது கிடையாது. முறுக்கு மீசே வந்தாருன்னு அன்மொழி தொகை, இது அப்படியே கராசில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து கருமை தின்றான், இது வந்து அன்மொழி தொகை, இது கிடையாது, இது வந்து வேற்றுமை தொகை, அப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டு தான் தப்பு. வெண்குடை என்னன்னு கேட்டால் வெண்குடை பண்பு தொகை, இது கரெக்டு. அப்போ அவன் வந்து தவறானது கேட்டிருக்கான்னா தவறானது வந்து 2, 3 தான். ஓகேங்களா, 29க்கு A. ஓகே, அடுத்து மாறன் வந்து 10ஆம் வகுப்பில் படிக்கிறான், இது விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. மாறன் என்ன படிக்கிறான், இது வந்து கரெக்டாக வரலை. மாறன் படிப்பது யாது, இதுவும் கரெக்டாக வரல. மாறன் எத்தனையாவது வகுப்பு படிக்கிறான் அப்படின்னு சொல்லி, மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான். அந்த 10ஆம் வகுப்பில், இந்த எப்போ மேக்ஸிமம் கொஸ்டின் எடுக்குங்கன்னா அந்த ஆன்சர்லேயே உங்களுக்கு கேள்வி இருக்கும். புரியுதா உங்களுக்கு, அந்த ஒரு சின்ன ஒரு வேடம் மட்டும் தான் அவங்க என்னன்னா கொஸ்டின் வேடத்தை உள்ள வைப்பாங்க. மற்றபடி ஆன்சரில் உள்ள அந்த கொடுத்துருக்க அந்த பதிலே வந்து கொஸ்டினாகவே வச்சு சின்ன ஒரு வேடை தான் உங்களுக்கு கொஸ்டினாக கொடுத்துருப்பாங்க. மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான். அப்போ மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான், இங்கே அந்த வகுப்பில் இருக்கா, மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான்னா மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான். இது அந்த ஒன்று தான் ஆன்சர். புரிஞ்சுங்க, இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 30க்கு தான். ஓகே, அதே மாதிரி விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. மனிதர்கள் வந்து செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன. அப்போ ஃபஸ்ட்டு பாருங்களேன், மனிதர்கள் கடினமான செயல்களை செய்ய முடியுமா, இதை ஒரு இது மாதிரி முடியுமா முடியாது. ஆனால் கொஸ்டினை கண்டிப்பாக செய்கின்றன அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மனிதர்கள் செய்ய இயலாத அந்த கடினமான செயலை ரோபோக்கள் வந்து செய்கிறதுன்னு சொல்லி அவனை கொடுத்துருக்கான். ஆனால் கொஸ்டின் ஏ வந்து கண்டிப்பாக வராது. ரெண்டாவது பாருங்கள், மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை. அப்போ கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் ஆன்சர் சொல்லி பாருங்கள். மனிதரால் செய்ய இயலாத கடினமான செயலை ரோபோக்கள் செய்கின்றன. அவள் தான் கேட்குறான், அந்த மனிதர்களால் செய்யக்கூடிய அந்த செயல்களை வந்து வேறு எதுப்பா செய்யுது, எவைப்பா செய்யுதுன்னு கேட்டால் ரோபோக்கள் தான். ஓகேங்களா, அப்படி தான் கரெக்டான ஆன்சர். மிச்சம் படிச்சு பார்த்து கண்டிப்பாக வராது. ஓகேங்களா, அடுத்து மலைமுகம் காணா பயிர் போல, ஓமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. மலைமுகம் காணா வந்து பயிர் போலனா என்னன்னா, இதுக்கு வந்து வறட்சி மற்றும் வாட்டம் அல்லது துன்பம் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, இந்த மாதிரி இந்த ஊமைக்கு பொருத்தமான சொல்லை வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய பார்த்ததுனால உங்களுக்கு கரண்டாக இருக்கக்கூடிய குரூப் 4 குரூப் 2 இந்த மாதிரி எக்ஸாமில் வந்து அதை அப்படி பார்த்தாம கூட அப்படியே கேட்பாங்க. நீங்கள் ஈஸியாக போட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா புக்கில் வந்து சில கொஞ்சம் தானே உங்களுக்கு வந்து கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதிகமாக ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேள்விகள் வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம்னா ஹேண்டில் பண்ணலாம். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல ஊமைக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, நினைத்தது ஒன்று பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடக்கக்கூடியதான் இது வந்து இது. ஓகேங்களா,
பழம் நழுவி பாலில் ஒரு பழம் வந்து பாலில் வந்து விழுந்தா எப்படி இருக்கும்? அவன் நினைச்சது இருக்கான், அவன் பிடித்த செயல் தான் எதிர்பாராம நடக்குது அந்த விஷயம். ஓகேங்களா? அதுக்கடுத்து எதுகை மோனை ஏவு இவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து. அப்போ இப்போ கொடுத்த இந்த லைன்ல வந்து என்ன மோனை நயம் இருக்கா, எதுகை நயம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம படிச்சா பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கேள். இக்குறள் அமைந்துள்ள நயத்தை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்னன்னா மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது தான் மோனை. எதுகை வந்து என்னதுன்னா இரண்டாவது எழுத்து வந்து ஒன்றி வருவது. அப்படி பார்க்கும்போது இதை வந்து பெருமையில வந்து இந்த ரூ ஒன்று போல இருக்கு. அப்போ எதுகை வந்திருக்கு. ஏ போனா வந்து என்னன்னா கடைசி அரிசியர் வந்து அதோடைய ரைமிங்கா இருக்கட்டும், இல்லை எழுத்துகள் ஒன்று போல வந்தா ஏன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து ரெண்டாவது எழுத்து ஒன்று போல வந்திருக்கு. அப்போ இது எதுகை. ஓகேங்களா? அதுக்கடுத்து இதில் என்ன தொடர்நயம் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் இல்லாமலே. இது குறப்பாக அமைந்துள்ள தொடர்நயத்தை தெரியுங்க. இது என்னதுன்னா அடியலப்படை தொடை அப்படின்னு சொல்லுவாங்க. இது தெரிஞ்சுச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன் வந்து இது அடியலப்படை தொடை அப்படிங்கிறாங்கன்னா, நம்ம வந்து கெடுப்பதும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோங்களே, கெடுப்பதும் எடுப்பதும் சொல்லி பார்த்துருக்கேன். என்ன அலப்படை ஊனா என்னது இனிசி அலப்படைன்னு சொல்லி பார்த்துருக்கோமா, அந்த இதுதான் இதில் வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? யாருக்கு மருந்தும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர். யாருக்கு மருந்து ஏற்படாதுன்னா முன்னுண்டது செரித்த பின் உண்பாருக்கு. முன்னுண்டது செரித்தது பின். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகைன்னு பார்த்தா இது கறிவேப்பிலை. ஓகேங்களா? தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்பட்டவர்கள் ஒரு வந்து கிரேக்கர். இது வந்து பழைய ஸ்கூல் புக்கில் இருக்கு. ஓகேங்களா? தொன்மத்தில் வந்து தமிழகத்தில் யவனர் எப்படி அழைப்பாங்கன்னா கிரேக்கர் மொழி அழைப்பாங்க. ஓகேங்களா? பாலஸ்தீனியர் வராது, சீனரும் வராது, எகிப்தியரும் வராது. ஓகேங்களா? யாதும் ஊரே யாவரும் கேள் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு வந்து உலக பொதுமை. அன்பு வராது, மகிழ்ச்சியும் வராது, ஒப்புரம் வராது, உலக பொதுமை எல்லாருக்கும் பொதுவானதாகும். ஓகேங்களா? நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது? நாயக்கர்கள் வந்து நம்ம பார்த்துருப்போம். நம்ம கண்டிப்பாக வந்து அந்த பாளையங்களாக 72 பாளையங்களாக வந்து பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் தமிழ்நாட்டில். அப்படிதானே? இப்போ கண்டிப்பாக வந்து பாளையம் தான் ஆன்சரு. பட்டினம் வந்து துறைமுக நகரத்தை வந்து என்ன பட்டினம் சொல்லுவோம். பாக்கம் பட்டினம்னா துறைமுக நகரத்தை சொல்லுவோம். பாடி வந்து என்னதுன்னா காட்பாடி, அது வந்து மூலிகை இருக்கக்கூடிய துணைகளாக இருக்கக்கூடியதான் நம்ம பாடின்னு சொல்லுவாங்க. பாளையம் என்பது நாய்கள் ஆண்ட பகுதி தான் பாளையம். ஓகேங்களா? பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் எவ்வாறு வழங்கப்பட்டன? பேரூர்கள் வந்து கடற்கரையில் உருவான பெரிய ஊர்களை வந்து பட்டினம் சொல்லுவாங்க. சரிங்களா? சிறிய ஊர்கள் வந்து பாக்கம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த குப்பம் கீழக்கரை இதெல்லாம் வந்து தப்பான ஆன்சரு. பெரிய ஊர்களை பட்டினம் சொல்லுவாங்க, சிறிய ஊர்களை வந்து என்ன பாக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர். தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்பட்டவர் யாருன்னா காமராஜர். ஓகேங்களா? பெண்ணுரிமைக்கு ஊறு விளைக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யாரு? பெரியார். இது நீங்க வந்து புக்கில் படிச்சிருக்கீங்க, ஸ்கூல் புக்கில் இருக்கு. வீரமா முனிவர் தொகுத்த அகராதி எதுனா சதுரகாதி. ஓகேங்களா? இது பேரகாதி கிடையாது, இது எதுவுமே வராது. சதுரகாதி தான் அவர் எழுதியிருப்பார். தமிழில் எழுதிய முதல் அகராதி சதுரகாதி. ஓகேங்களா? தேவனே பாவனார் வந்து அகரமொழி திட்ட இயக்குநராக பணியாற்றினார். கரெக்டானா? கரெக்ட் தான். தமிழில் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். கரெக்டா? கரெக்ட். உலக தமிழ் சங்கத்தை தமிழ் கழகத்தின் நிறைவு இயக்குநராக இருந்தார். இதுவும் கரெக்ட் தான். இல்லைங்களா? செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமொழி தலைவராகவும் இருந்திருக்காரு. அப்போ அனைத்துமே கரெக்ட் தான். ரீசெண்டாக கூட குரூப் 4ல வந்து இவர் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தேவனாருடைய பட்ட பேர் சொல்லி கேட்டேன். என்னன்னா தமிழ் பெருங்காவலன் சொல்லிட்டு இது ஓல்டு புக்கில் இருக்கு, ஓல்டு தமிழ் புக்கில் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் விடு தூதும் என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதல் பதிவித்தவர் யாருன்னா உவேசா. இது வந்து ஸ்கூல் புக்கில் அப்படி இருக்கு. தமிழ் விடு தூது வந்து 9th நம்ம
9ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் வந்து தமிழோடு தூது அந்த டாபிக் இருக்குது. அதில் வந்து அந்த நூல்வழியில் கொடுத்துருப்பாங்க. 1930 வந்து யூஎஸ் வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி என்ற ஒரு யார் வரதராசன். அதுக்கடுத்து சமயத்துறையில் வந்து வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது கூற்று. காரணம் கேட்டால் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்கள் தமிழில் வழங்கினார். ஆமாம், ஏன்னா வந்து அந்த காலத்தில் என்ன ஆகுதுன்னா குறிப்பாக என்ன சொல்லணும்னா பல்லவர்களுடைய காலம். ஓகேங்களா, பல்லவர் காலத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா வடமொழி ஆதிக்கம் இருந்தது. ஆமாம், ஆனால் அந்த என்ன பண்ணாங்கன்னா பக்தி பாடல்கள் வந்து நிறைய பல்லவர் காலத்தில் வந்து உருவாச்சு. குறிப்பாக நடக்கிற என்ன சொல்லணும்னா அந்த நாயன்மார்களும் இந்த ஆர்வலர்களும் தான் பக்தி பாடல்கள் வந்து என்ன பண்ணாங்க தமிழில் வந்து வழங்கினாங்க. ஓகே, அதனால கூட்டு இரண்டும் சரி. கூத்துப்பட்டறையின் நாடக குழுவை நடத்தி வந்தவர் யாரு? நா. முத்துசாமி. இவர் ரிலேட்டடாகவும் 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க குரூப் 4ல, கரண்டாக நடந்த குரூப் 4ல. அது கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பு இயற்றியவர் யாருன்னா மூமேத்தா. நீங்க பார்த்துருக்கீங்க. சோழ நிலா, மகுட நிலா அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். கண்ணீர் பூக்கள் யாருன்னா மூமேத்தா. அடுத்து தவறான இணைய தேர்ந்தவர் வந்து தவறான இணைய கேட்டிருக்காங்க. நான் பிச்சைமூர்த்தி அன்னவிடு தூதான்னு கேட்டால் கண்டிப்பாக தப்பு. நான் பிச்சைமூர்த்தி அன்னவிடு தூதான். நான் பிச்சைமூர்த்தி வந்து என்ன நூல் எழுதியிருப்பாரு? நவ இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரிலேட்டடாக அந்த நூல் எழுதியிருப்பார். அன்னவிடு தூது வந்து யாரும் மீரா எழுதியிருப்பார். மீ ராஜேந்திரன் தான் அன்னவிடு தூது எழுதியிருப்பாரு. ஓகேங்களா. நான் பிச்சை வந்து என்னன்னா நவ இந்தியா ஹனுமான் சொல்லிட்டு அப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் பிச்சைமூர்த்தி நவ இந்தியா ஹனுமான். மீ ராஜேந்திரன் வந்து அன்னவிடு தூது. இந்த ரெண்டுமே மாற்றி கொடுத்துருக்காங்க. 1-4 தான் தப்பு. இப்போ பாரதியார் வந்து இந்தியா விஜய் எழுதியிருக்காரு. இது கரெக்ட் தான். ஓகேங்களா. பெருஞ்சித்தினார் வந்து தென்மொழி தமிழ்ச்சிட்டு எழுதியிருக்காங்க. ஆனால் அவன் கேட்டது என்னன்னா தவறான இணையை தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 1-4 தான் தவறாக இருக்கு. அப்போ ஆப்ஷன் பி. அடுத்து இயேசு காவியம் பாடியவர் யாரு? இயேசு காவியம் பாடியவர் கண்ணதாசன். வீரமுனிவர் போற்றக்கூடாது. எல்லாம் கொஸ்டின் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டினாக இருந்தாலும் குழப்பம் உங்களுக்கு பார்த்துக்கணும். இயேசு காவியம் ஏற்பது கண்ணதாசன். கண்ணதாசன் இயற்பெயர் வந்து முத்தையா. அதை பார்த்துருப்பீங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடகங்கள் வந்து இதில் எது சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடகம்னா இது வந்து யாருன்னா பாரதிதாசனுடைய நூல்கள் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து அவருடைய நாடகம் அவருடைய சாகித்ய அகாடமி வந்து பிசிராய்ந்தன் மூலக்குள்ள நாடகத்தை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. அந்த ஒரு அவருடைய நூல்களில் வந்து இதுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கும். சரிங்களா. ஓகேயா. இது எல்லாமே அவருடைய கவிதைகள் சார்ந்தது. கிறிஸ்துவரின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது ரட்சணை மனோகரம். ஓகேங்களா. ரட்சணை மனோகரம் வந்து கிறிஸ்துவரின் தேவாரம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. அப்போ வந்து ஏன்னா எஸ்.ஏ. கிருஷ்ண பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துவ கம்பர்கள் அழைப்பாங்க இவரை. அடுத்து முதல்வர்கள் ஒருவராக போற்றப்படுவர் யாருன்னா பொய்கை ஆழ்வார். முதலாளவர்கள் 3 பேர் இருப்பாங்க. யாருன்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் சொல்லி 3 ஆழ்வார்கள் இருப்பாங்க. அதில் ஒருவராக போற்றப்படுவர் யாருன்னா பொய்கை ஆழ்வார். மித்தது யாருமே வரமாட்டாங்க. நம்ம ஆழ்வார், பெரியாழ்வார், திருமணிசை ஆழ்வார்லாம் அதில் வரமாட்டாங்க. ஓகேங்களா. ஆப்ஷன் வந்து 56 கிட்டி. தமிழகத்தில் வந்து ரசவாதிகள் என்று கருதப்படும் ரசவாதிகள் கருதப்படும் சித்தர்கள். ஓகேங்களா. இது வந்து புக்கில் இருக்கு. 11th புக்கில் இருக்கு. 11th 12th தமிழ் புக்கில் இருக்கும். காலமேக புலவர் இயற்பெயர் வந்து என்னதுன்னா வரதன். ஓகேங்களா. இதுவும் 10th புக்கில் இருக்கும். சினமான தீயறிவை புகைத்தளதாலை திரியோக நாயகன் சினந்து சொன்னார். இப்பாடல் தடையினரும் திருலோக நாயகன் யாரும் தருமன். இது படிச்சு வச்சுக்கோங்க. சினமான தீயறிவை புகைத்தளதாலை திரிலோக நாயகனை சினந்து சொன்ன இப்பாடல் வரும். திரிலோக நாயகன் யாரும் தருமன். ஓகேங்களா. சீராபுரான் எத்தனை காண்டங்கள்? 3 காண்டங்கள். என்னதெல்லாம் வரும்னா குஜரத்து காண்டம், நுபுவத்து காண்டம், அடுத்து செலவியர் காண்டமா, விலாதத்து காண்டம், 3 காண்டங்கள் வரும். ஓகேங்களா. திருவிடையாள புராண நூலை இயற்றியவர் யாருன்னா பரஞ்சோதி முனிவர். உமர் புலவர் வந்து சீராபுரான் இயற்றியிருப்பார். சீக்கிலார் எழுதிய பெரிய புராணம். ஓகேங்களா. திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது பெரிய புராணம். திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவதுன்னா பெரிய புராணம். ஓகேயா. அடுத்து மாகாளி சொல்லினை. மான பெரிய. அப்போ வந்து மாகாளி சொல்லினை இலக்கண குறிப்பு எழுதுனா ஒரு சொல் தொடர் தான் கண்டிப்பாக வரும். இது என்ன வராது.
நீங்கள் வந்து சாலை தவ நன நனி இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் வந்து உரிசொல் தொடருக்கான எழுத்துக்கள் ஆகும். அப்படியா? அடுத்து குறுந்தொகை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. குறுந்தொகை வந்து எத்தனை பாடல்கள் உண்டுன்னா 401 பாடல்களை உடையது. ஆமாம், கரெக்டு தான். இதை தொகுத்தவர் யாருன்னா பூரிக்கோ. ஆமாம், குறுந்தொகை தொகுத்தவர் வந்து பூரிக்கோ. அது தொகுப்பித்தவர் பேர் வந்து அறியப்படவில்லை. ஓகேயா? அப்போ 1 2 சரிதான். ஓகேயா? அடுத்து வந்து நசைனா என்னது? பொருந்தாத இணையாக கேட்டிருக்காங்க. நசைனா இருக்கும், கரெக்ட். பிடினா ஆண் யானை கிடையாது, பிடினா பெண் யானை. அப்போ இது 2வது தப்பு. பொருந்தாதான் கேட்டிருக்காங்க, அப்போ 2வது தப்பு. யானை ஒரு வகை மரம், இது கரெக்ட். ஒலிக்கும்னா உரிக்கும். அப்போ இது தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா 2 தான் தப்பு. 2 எங்கே இருக்குன்னா டியில் இருக்குது. 65க்கு டி. 10 வயதிற்குள்ளாக சொற்பொழி நிகழ்த்தும் பாடல் ஆற்றும் பெற்றவர் வந்து வள்ளலார். இது வந்து புக் பேக் கொஸ்டினில் இருக்குது. பாரதியார் பற்றி கொடுத்துருப்பாங்க, வள்ளலார் பற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு மொழியில் இருக்கக்கூடிய ஹியூகோ பற்றி கொடுத்துருப்பாங்க, அலெக்சாண்டர் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இளம் வயதில் வந்து சாதனை படைப்பவர்களை பற்றி அந்த ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. வள்ளலார் வந்து என்னன்னா 10 வயதிலே வந்து என்ன பண்ணியிருப்பாரு, சொற்பொழி நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றிருப்பார். ஓகேங்களா? தேனினும் இனிய தீந்தமிழ் பண்புகள் 4000 பாடலை பாடி அருளியவர்கள் யாருன்னா பன்னிரு ஆழ்வார்கள். சரிங்களா? 4000 ரூபாய் பிரபந்தம் பார்த்துருக்கீங்கல்ல, பன்னிரு ஆழ்வார்கள் தான் என்ன சொல்றாங்கன்னா, தேனினும் இனிய தீந்தமிழ் பண்புகள் 4000 பாடலை பாடி அருளியவர்கள். ஓகேங்களா? நீங்க 4000 சொல்லிட்டு என்னடா 4000 சொல்லிட்டு நீங்க கன்ஃபியூஸ் ஆகுது. 4000 தீப பிரபந்தம் இருக்குல்ல, அந்த இதுதான் சொல்றாங்க. இது சிறுபஞ்சமூலம் என்பது பஞ்சமூலம் என்பது எதை குறிக்கிறா? பஞ்சுனா 5 சொல்லுவாங்க, மூலம்னா வேர்கள், 5 வேர்களை குறிக்கிறது தான் சிறுபஞ்சமூலம். சிறிய 5 வேர்களை குறிக்கக்கூடியது சிறுபஞ்சமூலம். அது ஒப்புரவுனா என்னதுன்னா உதவி செய்கிறது. உதவினா ஊருக்கு உதவுவது. கரெக்டான ஆன்சர் வந்து ஒப்புரவுனா ஊருக்கு உதவுவது தான். அடக்குமுறையும் வராது, பண்புறையும் வராது, செல்வ முறையும் வராது. அடுத்து பொருந்தி விடை தேர்வு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவன், அவள், அவர். இது வந்து என்ன? இது என்னுடைய பேருனா பதிலீடு பேருக்கு தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பதிலீடு பேர்கள் சொல்லுவாங்க. நாங்கள் முயற்சி செய்வோம். இது வந்து என்னதுன்னா உளப்படுத்தா தன்மை பெயர். நாங்கள் முயற்சி செய்வோம் சொல்றது உளப்படுத்தா தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோம், இது வந்து உளப்பாட்டு தன்மை பன்மை. ஓகேங்களா? நாங்கள், நாம் வந்து தன்மை பன்மை பெயர்கள். ஓகேங்களா? இந்த இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கேட்குறாங்க. பாசிலை எப்படி பிரிப்பீங்கன்னா பசுமை பிளஸ் இலை. இது நீங்கள் வந்து இலக்கண புணர்ச்சியில் படிப்பீங்க. அருந்துணைனா அருமை பிளஸ் துணை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் எந்த நூலும் நன்னூல். ஓகேங்களா? கீழ்காணும் வல்லின மிகா இடம் குறித்த கூற்றில் சரியான கூற்றை தேர்வு செய்க. வல்லின மிகா இடத்துல வந்து நீங்கள் கேட்குறாங்க. அப்போ வல்லினம் வந்து எங்கே வேணாலும் எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. அப்போ இது கரெக்டு தான். சரிங்களா? இது கரெக்டு தான். 2ஆம் வேற்றுமை விதியில் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. 2ஆம் வேற்றுமை விதியில் வல்லினம் மிகும். 2ஆம் வேற்றுமை தொகையில் தான் வல்லினம் வந்து மிகாது. ஓகேங்களா? அப்போ வஞ்சல் குடியிலத்தின் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக வல்லினம் வஞ்சல் குடியிலும் வல்லினம் மிகும். இதுவும் தப்பு, இதுவும் தப்பு தான். சாலதவ இந்த உரிச்சொல்லுக்கும் வல்லினம் மிகும். சால சிறந்தது இச்சு வருதா? அப்போ இந்த இதில் வல்லினம் மிகும். அவன் திரும்ப மிகா இடத்த கேட்டுங்க. எழுவாய் தொடரில் கண்டிப்பாக வல்லினம் மிகாது. ஓகேங்களா? அப்படின்னா ராமன் வந்தான். எழுவாய் தொடரில் வந்து வல்லினம் வந்து மிகாது. ஓகேங்களா? ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு இது வந்து கண்டிப்பாக குழப்பக்கூடியது. வேர்ல்டு விண்ட் அப்படின்னா வேர்ல்டு விண்ட் உங்களுக்கு என்ன வரும்னா சுழல் காற்று. ஒரு டிக்கு வந்து என்னதுன்னா டிக்கு 3. ஓகே, டிக்கு 3. அப்போ டிக்கு 3 ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. அப்போ ஆன்சர் பி தான். அப்போ ஸ்டோம்னா புயல். ஓகேங்களா? டொர்னாட்டோனா என்னதுன்னா சூறாவளி. டெம்பஸ்ட்னா உங்களுக்கு வந்து பெருங்காற்று. ஓகேங்களா? அடுத்து பொருந்தாத இணை என்னன்னு கேட்குறாங்க. மில்லட்ஸ்னா சரிதான், நீங்கள் கரெக்டு தான். ஹெர்ப்ஸ்னா உங்களுக்கு இதுவும் கரெக்டு தான். ஆன்டிபயாட்டிக்னா நுண்ணுயிர் முறி. நல்லா தெரிஞ்சுச்சிங்க. இந்த மாதிரி கொஷினில் வந்து நம்மளுக்கு என்ன கொஷின் கேட்டிருக்கோம் அதை தவிர எக்ஸஸாக வந்து இருக்கக்கூடிய சில விஷயம் படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஜெனின்னா என்னதுன்னா பக்க விளைவு. தப்பு. மரபணு சார்ந்த அந்த விஷயங்களாக இருக்கும். ஓகேங்களா? ஜெனின்னா பக்க விளைவு கிடையாது.
அவங்க தவறாக தான் கேட்குறாங்க. நிறுத்தல் என்ற சொல்லினுடைய வேர் சொல்லை வந்து தேர்வு செய்ய. நிறுத்தலுடைய வேர் சொல் தேர்வுன்னா நிறுத்து. ஒரு ஏவல் வினையாக தான் இருக்கும். இப்போ நிறுத்தல் வந்து உங்களுக்கு நிறுத்தலுடைய வேர் சொல்லி தேர்வு செய்யணும், நிறுத்து தான் வரும். ஓகேங்களா? நீர், நின்று, நிறு இதெல்லாம் கண்டிப்பாக வராது. இது எல்லாமே தப்பு தான். நிறுத்து தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? மயங்கிய சரியான வேர் சொல்ல மயங்கு. ஓகேங்களா? மயங்கினான் இது வராது. ஏன்னா வேர் சொல் தான் கேட்டிருக்காங்க. மயங்கினான் இது வராது. இது வந்து ஒரு வினைமுற்று. மயங்கியது பேரெச்சம் இது வராது. ஓகேங்களா? மயங்கினான் இதுவும் ஒரு வினைமுற்று. மயங்கு அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதுதான் கரெக்டான ஆன்சர் சி. சூழ் என்னும் வேர் சொல்லினுடைய வினையாளம் பெயர் இருக்கு. வினையாளம் பெயர்னா அந்த செஞ்ச வினையுடைய செயலை செஞ்சக்கூடிய நபரை பற்றி குறிப்பிடுறத வினையாளம் பெயர்னு சொல்லுவாங்க. சூழ்னா இப்போ சூழ்வார். ஓகேங்களா? சூழ்ந்தன் வராது பேரெச்சம். சூழல் தொழில் பெயர். சூழ்ந்தன வினையச்சம் இதுவும் வராது. ஓகேங்களா? நட என்னும் வேர்ச்சொல்லினுடைய தொழில் பெயருக்கு நடனுடைய வேர்ச்சொல் தொழில் பெயரும் நடத்தல் தான் வரும். ஓகேங்களா? நடந்தான் இதில் வந்து இதுதான் கரெக்டான ஆன்சர். நடந்தான் வினை முற்றுது வராது. நடந்த பேரச்சம் இதுவும் வராது. நடந்த வினையச்சம் இதுவும் வராது. ஓகேங்களா? அடுத்து சரியான வரிசை முறையால் சொற்கள் அமைந்துள்ள தொடரினை தேர்ந்தெடுக்க. அப்போ இது கரெக்டாக நம்ம முன்னாடி ஒரு பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம்? கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறைந்து. அதே மாதிரி இதில் கரெக்டாக நம்ம லைனை பார்க்கணும். ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பேர் கிழக்கு. நீங்கள் படித்து பார்த்தா கரெக்டாக உங்களுக்கு போட்டுருவோம். ஓகேங்களா? கொடுக்கப்பட்ட சொற்களில் வந்து தொழில் பெற எழுதுக. தொழில் பெறலை பார்ப்போம். படித்து இது வருமா? கண்டிப்பாக வராது. வினையச்சம். படித்த பெயர்ச்சதும் வராது. படித்தார்னு வினையாளம் பெயர் இதுவும் வராது. படித்தல் இதுதான் தொழில் பெயர். ஏன்னா தொழில் பெயர் வந்து மேக்ஸிமம் வந்து தல், அல், அம்மை, கை, வை, குபு, திசிவி இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் முடியும். ஓகேங்களா? தொழில் பெயர் குறித்து புக்கில் வந்து இருக்கும். ஓகேங்களா? அடுத்து மார்கழி இதோட பெயர் சொல் என்னன்னு. மார்கழி வந்து மார்கழி வந்து காலப்பெயர். மாசத்தை குறிக்கிறது. தமிழ் மாதங்கள் குறிக்கிறது ஒன்று தான் மார்கழி. அப்போ காலப்பெயர் தான் வரும் கண்டிப்பாக. ஓகேயா? பொருள் பெயரும் வராது, சினை பெயரும் வராது, தொழில் பெயரும் வராது. தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருத்தமானவற்றை எழுத கரெக்டாக கேட்டிருக்காங்க. உணர்ச்சி தொடர் உணர்ச்சி தொடர்னு வந்தாலே அந்த கேள்வி படிக்கும்போது அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம உணர முடியும். பார்க்க வந்தான் இது கண்டிப்பாக உணர்ச்சி தொடர்பாக இருக்காது. அப்போ இது தப்பு. இது பொருத்தமானதான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஒன்று தப்பு. வினா தொடர்னா கண்டிப்பாக கேள்விக்குரிய கண்டிப்பாக இருக்கும். கேட்டவன் யார்? அப்போ இது கரெக்ட். ரெண்டாவது கரெக்ட். கட்டளை தொடர்னா தண்டனை கொடுங்கள். அது ஒரு தண்டனை கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க, ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ கட்டளையும் கரெக்டு தான். பிறவினை தொடர்னா எவ்வளோ உயரமான மரம். இதுதான் உங்களுக்கு என்னென்னா உணர்ச்சி தொடர் அந்த மாதிரி வரும். இதுவும் தப்பு தான். கரெக்டானு பார்த்தீங்கன்னா 2, 3 தான் கரெக்ட். ஓகேயா? எவ்வகை வாக்கியம் என அறிக. பந்து உருண்டது என்பது எவ்வகை வாக்கியம்? பந்து உருண்டதுன்னா தன்வினை வாக்கியம். ஓகேங்களா? பந்து உருண்டது தன்வினை வாக்கியம். செய்தி வாக்கியம் கண்டிப்பாக வராது. பிறனை வாக்கியம்னா பந்து வந்து உருண்ட என்ன சொல்லனா பந்து வந்து உருண்டப்பட்டது அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? உடன்பாட்டு வாக்கியமும் வராது. அடுத்து பிறவினை சொற்களை கண்டறிக. பிறவினை சொற்களை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா உருட்டினான், பயின்றான், பயிற்றுவித்தான், ஆடினால் கண்டிப்பாக வராது. பயின்றான் இது எல்லாமே பயின்றான் அவன் பண்ணுற மாதிரி வரும். தன்வினை மாதிரி வரும். ஆடினாலுமே அவன் ஆடினால் மாதிரி தான் வரும். ஆனால் உருட்டினான் வந்து பிற வினைக்கு உரிய உருட்டு. அப்போ உருட்டினான் வந்து மேக்ஸிமம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா உருட்டினான், பயிற்றுவித்தான். அந்த அந்த நீ படிக்கும் போதே இது வந்து தெரியும். இது வந்து பிரிவினைக்குள்ளான வார்த்தை. ஓகேங்களா? பயின்றான் என்பது தான் பயின்றான் அப்படின்னு வரும். ஆடினால் வந்து தான் ஆடினால் அந்த மாதிரி தான் வரும். அது தன்வினை சார்ந்து வரும். ஓகேங்களா? அப்போ இதுக்கு வந்து பிறவினை சொல் கண்டுபிடிங்கன்னா 1, 3 தான் கரெக்டான ஆன்சர். இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தை ஏற்றினார். இது எவ்வகை வாக்கியம்? செய்வினை வாக்கியம். ஏன்னா அவர் தான் நடக்கும் சிலப்பதிகாரத்தை ஏற்றுறாரு. சரிங்களா? இது வந்து செயற்பாட்டு வினை வாக்கியம் எப்படின்னா சிலப்பதி இளங்கோடிகளால் ஏற்றப்பட்டது. இது செயற்பாட்டு வினை. ஓகேயா? குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா? பழமொழிக்குரிய பொருள் எழுதுக. குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலானா கவலை இல்லாமல் இருக்கு. என்ன வந்தா கவலை இல்லாமல் இருக்காங்களோ அதுக்காக அடைமொழி தான். பழமொழி நிறைவு செய்ய. குடல் கூழுக்கு அளவுதான், கொண்டை பூவுக்கு அளவுதான். இதெல்லாம் நீங்க வந்து 4 தடவையில் கேட்டக்கூடிய அந்த பழமொழியாக தான் இருக்கும். பழமொழி இந்த நூலக விதிகளை உருவாக்கியவர் வந்து அவருடைய குறிப்பு கேட்கிறாங்க. முனைவர் ந. அரங்கராஜன். இது வந்து ஸ்கூலுக்கு தாய்நாடு என்னும் பேர் தாய்மொழி கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர் யாருன்னா திருவிக்கா. இம்பார்ட்டண்டான இதை படிச்சுக்கீங்க. இம்பார்ட்டண்டான விஷயம். தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழி கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர் வந்து திருவிக்கா. ஓகேயா?
தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மை பெருமைப்படுத்தி கூட்டுறவு சங்கம் எதுனா தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் புக்கில் இருக்கு. தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மை பெருமைப்படுத்தி கூட்டுறவு சங்கம் எதுனா தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் தான். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றது யாருன்னா மூவலூர் ராமாமிர்தம். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற முக்கியமான யாருன்னா நம்ம முத்துலட்சுமி ரெட்டி. அந்த சட்டத்துக்கு துணையா நின்றவங்க யாருன்னா மூவலூர் ராமாமிர்தம். ஓகேங்களா. வருது நிலைய காயினும் என வானத்தில் காற்றில்லா போதிய குறுநூல் வந்து புறநானூறு. கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி புதுசா இருக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். வருது நிலைய காயினும் என வானத்தில் காற்றில்லா போதிய குறுநூல் வந்து புறநானூறு. ஓகேங்களா. உரிமிட துதவா ஒவ்வொரு நிலம் என நிலத்தின் தன்மையை குறுநூல் வந்து புறநானூறு. உரிமிட துதவா ஒவ்வொரு நிலத்தின் தன்மையை குறுநூல் வந்து புறநானூறு புக்கில் உள்ளது. திரைக்கடலோடையும் திரைவிழந்தது யாருன்னா ஔவையார். ஓகேங்களா. படிச்சிருக்கீங்க. இறந்தவரை பற்றி பாடும் இசைகளை வந்து ஒப்பாரி. ஆமா, ஒப்பாரி தான் இறந்தவரை பற்றி பாடக்கூடிய இசைகளை மிக எதுவுமே வராது. கூத்துப்பாட்டு வராது, வெள்ளை பாட்டும் வராது, காதல் பாட்டும் வராது. அடுத்து ஒரு பொறுத்து ஒன்று கேட்டிருக்காங்க. சோப்பு ரிக்ஷா சக்கராவாகம் ஜனனி திரிபுரம் சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சோப்பு ரிக்ஷா வந்து யாருன்னா ஜி ஜானகிராமன். ஓகேங்களா. ஒன்று எடுத்து சக்கரவாகம் யாருன்னா சிதம்பர சுப்பிரமணியம். ஜனனி அப்படின்பா. ஜனனி யாருன்னா லாசா ராமமுருகன். திரிபுரம் வந்து கு அழகிரிசாமி. ஓகேயா. 20 அடுத்து சரியான தொடர்களை தேர்ந்தெடு. பகைவர்களின் ஆணிரை கவர செல்லும் போது ஆட்கோட்பரை முழக்குவர். நம்ம கரெக்ட் தான். ஆணிரை வந்து கவர செல்லும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்கோட்பரை முழக்குவாங்க. அதுக்கடுத்து சமய சடங்குகளின் போதும் கோவில் திருவிழாக்களிலும் சங்கு முழக்கம் வழக்கம் உண்டு. இருந்துதான் கேட்டால் கண்டிப்பாக இருந்துதான். ஓகேங்களா. இது வந்து என்னன்னா இசைகளை பற்றி படிப்பீங்களா, அதில் இருக்கும். அடுத்து விலங்கு தொழில் செய்து பலாமரப்பட்டையில் கட்டிடப்படும் கருவி வந்து திமிழி. விலங்கு தொழிலினால் செய்து பலாமரப்பட்டையில் கட்டப்படும் கருவி வந்து திமிலையா கேட்டிங்கன்னா இது இல்லை, தப்பு. ஓகேங்களா. அடுத்து பறையை பாண்டில் என்று பறை வராது. நம்ம சால்ரான்னு சொல்லுவோம், அதை தான் பாண்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதுவும் தப்பு. ஆன்சர் வந்து 1, 2 தான். ஓகேங்களா. 99 பி. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என விரும்பி யாருக்கு மூவா வந்து கடிதம் எழுதியான தம்பிக்கு. இது வந்து ஓல்டு புக்கில் இருக்கும். ஓகேங்களா. பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம தமிழ் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துருக்குறோம். ஓகேங்களா. பயனுள்ளதாக இருக்கணும். பயனுள்ளதாக இருந்தால் எடுத்துக்கணும். ஓகேங்களா. கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நாளடைவில் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கறதுனால நம்மளுக்கு வந்து என்னென்னா நம்மளுடைய நார்மலாக எழுதக்கூடிய கம்பைன் குரூப்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதும் போது இதுலேருந்து சில கேள்விகள் வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறது வந்து ஒரு இது நல்லது தான். ஓகேங்களா. ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.